guys, இந்த வீடியோவில் ஹீரோவோட மேவ்ரிக் 440 அப்படிங்கிற இந்த ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டருக்கும் ஹார்லி டேவிட்சனோட X440 அப்படிங்கிற இந்த ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டருக்கும் ஒரு சின்ன கம்பேரிஷன் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் வாங்கினா வேல்யூ ஃபார் மணி, எந்த பைக்கில் நல்ல கம்ஃபர்டபுளான ரைட் வந்து நமக்கு வந்து கொடுக்கும், எந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எந்த பைக்கோட டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவோட மேவ்ரிக் 440 அப்படிங்கிற இந்த பைக்கோட பிரைஸ் அண்ட் இன்ஜின் டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் ஹீரோ வந்து ரிவீல் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் பிரைஸ் வந்து நாங்கள் ரிவீல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அதை வந்து நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வந்து ப்ரைஸ் எவ்வளோங்கிறதும் சொல்லிடலாம். இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 440cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 27 ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 6000 RPMல ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 37 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து 4000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே சமயம் அசிஸ்ட் அண்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஹார்லி டேவிட்சன் X440யோட பிரைஸ் அண்ட் இன்ஜின் டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹார்லி டேவிட்சன் X440 2,40,000 எக்ஸ் ஷோரூம் பிரைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 440cc ஆயில் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷனோட தான் இருக்குது. 27 ஹார்ஸ் பவரும் 38 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இந்த பைக்கில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்லையுமே 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே பெஸ்ட்டான இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹீரோவோட மேவ்ரிக் 440யோட மைலேஜ் அண்ட் டாப் ஸ்பீட் என்ன கிளைம் பண்றாங்க ஹீரோ அப்படிங்கறத பார்க்கலாம். மைலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 30 ல இருந்து 35 km/h தான் வந்து மைலேஜ் அப்படிங்கிறது வந்து மேவ்ரிக் 440க்கு வந்து கிடைக்கும். டாப் ஸ்பீட் கண்டிப்பா 130 km/h தாராளமாக இந்த பைக்கில் போக முடியும். ஹார்லி டேவிட்சன் X440யோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 35 km/h மைலேஜும் டாப் ஸ்பீட் 130 km/h தாராளமாக இந்த பைக்கில் வந்து போக முடியும். ஏன்னா ரெண்டு பைக்கோட இன்ஜினுமே சேம் இன்ஜின் அப்படிங்கிறதுனால இப்போ மேவ்ரிக் 440யோட பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மேவ்ரிக் 440 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்கு அப்படிங்கறத தான் சொல்லியிருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்டான விஷயம் பார்த்தீங்கன்னா நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஹார்லி டேவிட்சனோட பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்ல ஸ்போக் வீல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. 100/90 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும், ரியர்ல பார்த்தீங்கன்னா 140/70 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 18 இன்ச் வீலும் ரியர்ல 17 இன்ச் வீலும் அவைலபிளாக இருக்கு. இப்போ மேவ்ரிக் 440யோட சஸ்பென்ஷன் செட்டப் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 7 ஸ்டெப் ப்ரீலோடட் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டெலஸ்கோபிக் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 43 mmல அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம எல்லாருமே வந்து யோசிக்கணும். இப்போ ஹார்லி டேவிட்சனோட X440 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா KYBயிலிருந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க 43 mmல. ரியரில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபில்டு ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. 7 ஸ்டெப் ப்ரீலோடட் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்ஸ். இப்போ மேவ்ரிக் 440யோட பெஸ்ட்டான விஷயம் இதோட லைட்டிங் செக்ஷனுங்க. லைட்டிங் செக்ஷன் மேவ்ரிக் 440ல பார்த்தீங்கன்னா ஹெச் ஷேப்பில் நமக்கு ரவுண்டடான அந்த LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. LED டெய்ல் லேம்பும் வந்து அவைலபிளாக இருக்குது. LED இண்டிகேட்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஹார்லி டேவிட்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் LED ஹெட்லாம்ப்ஸ், மல்டி ப்ரொஜெக்டர்ஸ் அண்ட் சிக்னேச்சர் DRL வந்து ஹார்லி டேவிட்சன் X440ல கொடுத்துருக்காங்க. LED இண்டிகேட்டர்ஸ், LED டெய்ல் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மேவ்ரிக் 440யோட கிளஸ்டர் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மேவ்ரிக் 440 கிளஸ்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு பெஸ்ட்டான கிளஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் அப்படிங்கிறதும்
டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் அப்படிங்கிறதும் வந்து அவைலபிளாக இருக்குது. டிஸ்டன்ஸ் டு எம்டி, கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், ப்ளூடூத் மெசேஜ் அலர்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப், இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியும் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் eSIM பேஸ்டு கனெக்டிவிட்டி 2.0 டெக்னாலஜியும் வந்து இந்த மேவரிக் 440 வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போது ஹார்லி டேவிட்சன் X440 கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளஸ்டரும் பெஸ்ட்டான கிளஸ்டர் தாங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ரிமைண்டர் அண்ட் கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், நேவிகேஷன், ABS லைட், ஓடோமீட்டர், எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த பைக்கோட X440 கிளஸ்டர்லையும் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ஹார்லி டேவிட்சனோட இந்த கிளஸ்டரில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குன்னு சொல்லலாம். பில்டு குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போது மேவரிக் 440 கம்ஃபர்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லும்போது லோவான அந்த ஒரு ரைடிங் எர்கனாமிக்ஸ், அந்த சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அப்ரேட்டான ஹேண்டில் பார் இருக்குது. ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா இதோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்டெலிஜென்ட்லி கனெக்டட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே ஹார்லி டேவிட்சன் X440 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பைக் கொஞ்சம் ஹார்லி டேவிட்சனை விட கொஞ்சம் டாலான பைக், அதே சமயம் வெயிட்டான பைக்குன்னு கூட. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, அதனால் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஹார்லி டேவிட்சன் X440 பொறுத்த வரைக்கும். இப்போது இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக்கை வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டு பைக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பர்வான பைக் தான். அதில் நீங்கள் ஹார்லி டேவிட்சன் X440 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டான பைக் நான் வாங்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பைக் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஹார்லி டேவிட்சன் அப்படிங்கிற நேமுக்கே நீங்கள் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் கப்பல் ஆஃப் தௌசண்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அதிகமாக தான் இருக்கும். இந்த ஹார்லி டேவிட்சன் X440 USB சார்ஜிங் போர்ட், பில்லியனுக்கு ஃபுட் ரெஸ்ட், எலக்ட்ரிக் ஸ்டார்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போது மேவரிக் 440 என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பைக்கோட வெயிட் அப்படிங்கிறது கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது அஃபோர்டபுளில் தான் கொடுப்பாங்க. கூடிய சீக்கிரம் வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறதும் ஹீரோ வந்து சொல்லியிருக்காங்க. பிப்ரவரியில் தான் இந்த மேவரிக்கோட புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணாலும் ஏப்ரலில் தான் டெலிவரி பண்ண போகிறோம் மேவரிக் 440 அப்படிங்கிறத ஹீரோ கன்ஃபார்மாக வந்து சொல்லியிருக்காங்க லான்ச் அப்போ. ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டு பைக்கோட இன்ஜினுமே சேம், அதாவது ஹார்லி டேவிட்சனோட X440 இன்ஜின் பிளாட்ஃபார்மில் இருந்து தான் மேவரிக் 440 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு இந்த பார், அதுக்கப்புறம் வந்து இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரெண்டு பைக்லையுமே எக்ஸாக்டாக சேமாக தான் இருக்கும். இதை தாண்டி எதெல்லாம் நம்ம பார்க்கலாம்னா பில்டு குவாலிட்டி, இதோட பிராண்ட்ஸ், அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுள், பைக்கோட டிசைன், இது எல்லாமே உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தான் பொறுத்து இருக்குது. பட் ப்ரைஸ் இன்னும் நமக்கு ரிவீல் ஆகாதனால கண்டிப்பாக ரெண்டு பைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நேமுக்காக நான் 5,000 10,000 கொடுப்பேனான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு இன்ஜின் தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம், டிசைன் கூட செகண்டரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் மேவரிக் 440 ஹார்லி டேவிட்சனை விட பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.